உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. இந்த பாட்டில் ராதா ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே நான் தினகரன் கிட்ட சொன்னது நான் மட்டும் நல்லா நடிச்சா போதாது, எல்லாருமே நல்லா நடிக்கணும், அப்போதான் இது படம். புதுசாக வர்றவங்களுடைய மனநிலையிலேருந்து போகும்போது நான் ஒரு படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன ரோல் தான், ஆனால் அவங்க 3 நாள் ஒர்க் ஷாப் எடுக்கிறாராம், குரு சோமசுந்தரம் வராரா அப்படின்னோடனே அவங்க இந்த குறைகளை நான் பார்க்கறது ஆக்டிங்கில் தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஹாலிவுட் மூவிஸில் மொக்க படமாக இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து பார்த்துருவீங்க, ஏன்னா ஆக்டர்ஸ். ஆக்டிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். அதாவது இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை அப்படிலாம் கிடையாது. லவ் பண்ண பிடிக்கும், ஆனால் நான் லவ் பண்ணுற காலத்தில் நான் லவ்வே பண்ணல. ஸ்க்ரீன் முன்னாடி பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன்ல சஞ்சனாவுக்கு உண்மையாக லவ் பண்ணிடுவோம்டா அப்படிங்கிற. எனக்கு எந்த சைடு நான் அதிகமாக திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, 30 படம் நடிக்கிறது போல ஒரு படத்தை 30 தடவை பார்க்க வைக்கணும். எஸ்பெஷலி மணிகண்டனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த படம் அண்ணன் நடிச்சிருக்கிறாரு, பாட்டில் ராதா, போய் பாருங்க, சாம படம், கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும்னு. நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா சஞ்சனா கேரக்டர் தான் எடுப்பேன் நான். இல்ல பெண்ணேசம் போட்டுடலாம், நீங்க இதை பண்ணீங்களா? நான் பண்ணிடுவேன் அப்படி. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள், 2 தடவை வாழ்த்துக்கள் சொன்னோம். 2 வாழ்த்துக்கள். பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தனும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி 2லுமே ஒரு வெவ்வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பயங்கரமா பண்ணியிருந்தீங்க. மக்கள் 2 படத்தையும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்டையரா உங்களோட கரெக்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு சந்திக்கிறேன். பாட்டில் ராதா ஷூட்டிங்ல உங்களை நான் மீட் பண்ண 2022ல. அப்போ மின்னல் முரளிக்காக உங்களுக்கு அவார்டு கிடைச்சா, அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ இப்போ பாட்டில் ராதா படத்துக்காக பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க இப்போ? ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரே நாள்ல 2 படம் அப்படின்றது இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓ ஆமா ஆமா. ஸோ அது 2 படமும் நல்லா போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல? எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 ஜானர், ஒன்று லிட்டில் காமெடி அண்ட் சீரியஸ் இருக்கிறது ஜானர், அப்புறம் அவுட்ரைட் காமெடி. 2 ஜானரும் நல்ல வின் பண்றது, நல்லா போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. சரி, இப்போ ரிகர்ஸ் பத்தி விஷயங்கள் நம்ம பேசணும். இதுக்கு ஒரு மணிகண்டன் பேசின ஒரு இதுல இருந்து சொன்னோம்னா, அந்த டீம் குடும்பஸ்தன் பத்தி போகும்போது நீங்க தான் அந்த ரிகர்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணதா அவர் சொன்னாரு. ஆமா ஆமா. இப்போ இதுக்கு எப்படி நடந்துச்சுன்றது 2மே பேசுறேன். இதுக்கு நான் இந்த பாட்டில் ராதா ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே நான் தினகரன் கிட்ட சொன்னது நான் மட்டும் நல்லா நடிச்சா போதாது, எல்லாருமே நல்லா நடிக்கணும், அப்போதான் இது படம் லிஃப்ட் ஆகும் அப்படின்னோடனே, நான் என் ஃப்ரெண்டு சாந்தகுமார்னு ஒரு ஆக்டர், நாங்களாம் ஒன்றா கூத்துப்பட்டில் 11 வருஷம் இருந்தோம். அவர் நல்லா ட்ரெயின் பண்ணிடுவார். எனக்கு ட்ரைனிங்க்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருந்தேன் கொஞ்சம். ஸோ அவர் அனுப்பிச்சி விட்டு ப்ரொடியூசர்ட்டையும் பேசி, மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நான் சொன்னது ஒரு 10 நாள் தான் சொன்னேன். சாந்தகுமார் கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாளுக்கு மேலே ஒர்க் ஷாப் எடுத்து சூப்பர் எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது ரிகர்சல்னு பார்க்காம அதாவது ஒரு கேரக்டரை எப்படி பில்டு பண்றது, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே எப்படி ஒரு மாதிரி ஜெல் ஆகுறது, அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அந்த டயத்துல ஷூட்டிங் டயத்துல கொண்டு வர்றதுக்காக ஒரு ஐஸ் பிரேக்கிங் இருந்துச்சு. எல்லாரையும் தெரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. எல்லா அதர் கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு இவங்க புதுமுகமா இல்லை என்ன அந்த மாதிரிலாம் நிறைய புதுமுகங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சாங்க. அதை நான் கேட்டேன், இட்ஸ் பை ரெக்வஸ்ட்டு, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு தான் அது பண்ணுது. அது சூப்பர். அப்புறம் இது பாட்டில் ராதா. இது குடும்பஸ்தனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே போனேன். அவர் ராஜேஷ் காளிச்சாமி அவர் கேட்டார், நீங்க ஏதாவது பண்ண முடியுமா, ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவில் உட்காந்து மதர் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. ஒரு 2-3 நாள் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி பண்ணி அது எல்லாருக்கும் ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் ப்ளஸ் ஒரு ஹோப் இருக்கும்ல. இப்போ இப்போ நான் புதுசாக வர்றவங்களுடைய மனநிலையிலேருந்து போகும்போது நான் ஒரு படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சின்ன ரோல் தான், ஆனால் அவங்க 3 நாள் ஒர்க் ஷாப் எடுக்கிறாராம், குரு சோமசுந்தரம் வராரா அப்படின்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதில்
அப்போ வந்து இப்ப நான் அந்த இடத்துல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தா எனக்கு ஒரு ஹோப் வரும்ல, ரொம்ப சந்தோஷமா பரவாயில்லப்பா நம்ம வந்து உருப்படியான ஒரு வேலை செய்யறோம். ஏன்னா எல்லாரையும் திட்டுவாங்க சினிமாக்குள்ள போறேன்னு அப்படின்னாலே, ஏன்பா நல்லா இருக்கு பிடிக்கலையா, இதுதான் டைலாக், சினிமாக்கா போற போயிட்டு வாப்பா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸோட ஒரு ரிகர்சலோட படம் நடக்கும்போது எனக்கு நான் ஒரு புது ஆக்டரா உள்ள நான் வந்து பட்டிங் ஆர்டிஸ்டா வரேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமும் ஹோப்பும் இருக்கும்ல. அது 2 இடத்துலயும் உருவானுச்சு. எஸ்பெஷலி மணிகண்டனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்க ஒரு இந்த எல்லா படத்துலயும் நாங்க குடும்பஸ்தனுடைய இதுக்கு போயிருந்தோம், தியேட்டர் விசிட் போகும்போது எல்லா இடத்துலயும் வந்து என்னை நான் இருக்கும்போது வந்து அண்ணன் ஒரு படம், இந்த படமும் நல்லா இருக்குது, இந்த படம் அண்ணன் நடிச்சிருக்கிறாரு பாட்டில் ராதா போய் பாருங்க, செம படம், கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும்னு அந்த ப்ரமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் ராதா ஓடுற தியேட்டருக்கு அவரும் வந்தாரு, மணிகண்டனும் வந்து பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு மாதிரியா எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருந்தது, ஒரு புதிய முன்னேற்றத்துக்கான பாதையா இருக்கும் இருந்துச்சு. ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய படத்துக்காக நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாம பண்ணது வந்து அந்த டீமுக்கே, எஸ்பெஷலி மணிகண்டனுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா இந்த 2 படமும் வந்ததுனால மணிகண்டன் சொன்ன மாதிரி 2 கிளாஷ் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா 2க்குமே நல்ல வரவேற்பு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கிடைச்சது, அது ரொம்ப சந்தோஷம். இந்த ரிஹர்சல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஒரு ஏன் முக்கியம் அப்படின்னா டைரக்டருடைய டென்ஷன் கொஞ்சம் குறையும். இப்போ ஒரு புதுசா அப்பதான் வராரு, அப்பதான் ஸ்கிரிப்டை பாக்குறாரு அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான டைம், அப்புறம் அதுல அவர் வந்து நல்ல ஆக்டரா இருந்தா பிரச்சனை கிடையாது, புதுசா இருந்தா அதுக்கு டைம் எடுக்கும். அப்போ ரிஹர்சல்ஸ் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் ரீடிங்காவது பண்ணணும். ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்து பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு மாதிரி ஒரு டீம் பாண்ட் வந்து கிடைக்கும். ஆக்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு டீம் பாண்ட் இருக்கும், அது வந்து படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வந்து அந்த இப்போ பாட்டில் ராதாவே எடுத்துக்கோங்க, அந்த ரீஹாப் சென்டருக்குள்ள நுழையும் போது எனக்கு யாரையுமே பார்க்காத அனுபவமா இருந்துச்சுன்னா நான் எப்படி இருப்பேன். பார்த்துருக்கேன் ஏற்கனவே, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான், அப்பீலோ இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களை தான் போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அப்போ அந்த இதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுவேன், எல்லா சினிமாக்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ட்ரெயினரோடையும் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷனோடையும் முடிஞ்சா ரிஹர்சலோடையும் இருக்கலாம். மற்ற மொழிகள் அது நடக்குதா சார்? அதுக்கான சிஸ்டமா இல்லை. ஏன்னா சில சமயம் நீங்க சில விஷயங்கள் சிஸ்டமேட் பண்ண வேண்டியிருக்கு, சிஸ்டம் பண்ணாதான் அதுக்குள்ள வர முடியும். ஏன்னா நீங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸி ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் அவங்க டைம் கிடைக்காது. ஸோ அதனால அது வந்து நீங்க அதையும் இன்க்ளூட் பண்ணணும் கால் ஷீட் டயத்துல. 20 நாள் ஷூட் சார், 2 நாள் 3 நாள் ரிஹர்சல், இப்போ 23 நாள் கால் ஷீட்ஸ், நாங்க ரிஹர்சலுக்கு கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்குறோம், அது மட்டும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ஒரு சிஸ்டம் ஆக்கினா இட் வில் ஹெல்ப் எவ்ரிதிங். ஒரு நல்ல படம் நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு அதாவது நல்ல படமோ நல்லா இல்லாத படமோ, ஆனா குறை இல்லாத படங்கள் நிறைய வரும். இந்த குறைகளை நான் பாக்குறது வந்து ஆக்டிங்ல தான் பாக்குறேன். இப்ப நீங்க ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து மொக்க படமா இருந்தா கூட நீங்க உட்காந்து பாத்துருவீங்க, ஏன்னா ஆக்டர்ஸ். அதே மாதிரி பழைய படங்கள் இருக்குல்ல, எம்ஜிஆர் சிவாஜி காலத்து படங்கள்ல வந்து கதை உங்களுக்கு புரியலைன்னாலும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அதுல ஆக்டர்ஸ் வந்து காமெடியன் ஆகட்டும் எல்லாருமே நல்லா நடிப்பாங்க. நடிப்பை பாக்குறதுக்கு வந்து எல்லா மனுஷங்களுக்கும் மனசு வரும். கதை வந்து என்ன குழப்பினாலும் கூட உட்காந்து நல்லா நம்பியார் நடிக்கிறதும் சரி நடிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா நீங்க நிறைய மலையாள படங்களும் பண்றதுனால. ஆமா, அது வந்து அந்த சிஸ்டம் வந்து இல்ல இதை வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல எல்லாம் சாயந்தரம் முடிச்ச உடனே ஒரு 1 hour இருங்க, ஒரு ரீகேப் மாதிரி பண்றேன், இதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஸ்கூல் வந்து ஒரு ஃபன்னான இடமா தான் குழந்தைங்களுக்கு தெரியும், படிக்கிற இடத்தையும் தாண்டி எல்லா பசங்களோடய சேர்ந்து விளையாடலான்னு தான் இருக்கும். அதுக்குள்ள பாடத்தை புகுத்தும் போது ஒரு இப்போ டியூஷன் சென்டர் மாதிரி அது ஒரு சிஸ்டமா வந்துச்சுன்னா பசங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அது மாதிரி ஒரு சினிமா தயாரிக்கும் போதோ இல்லை ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுறது, அப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சு பார்க்கறது, இதெல்லாம் பண்றது வந்து பண்ணணும். அது பண்ணினா இந்த படத்துல இந்த சினிமா மலையாள சினிமால நடக்குதா தமிழ் சினிமால நடக்குதா அப்படிங்கிற கேள்வியே நான் ஏன் மலையாளம் கேட்டேன்னா நீங்க அங்கேயே நிறைய படங்கள் பண்றனால. ஆமா, சோ இல்ல எங்கேயுமே அது மாதிரி ஒண்ணும் நடக்கல. ஆனா அது தனிப்பட்ட சிஸ்டத்துல இல்ல ஏன்னா பிஸி ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. சில சமயம் வந்து ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு 1 hour
அந்த டயத்துல சில சமயம் ரிஹர்சல்ஸ் இருக்கும். Right. முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் பிஸியா இருந்தாலும் சரி, என்னால ரிஹர்சல் இல்லாம இருந்தாலும் சரி, இருந்தா போவேன், இல்லாம இருந்தா அன்னைக்கு சீன் வாங்கி கோ ஆக்டர்ஸ்க்கு சீன் பேப்பர் போயிடுச்சான்னு செக் பண்ணி அவங்களோட உட்காந்து பேசி டைலாக்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போவோம். அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்றது. எல்லா ஆக்டர்ஸோட கோ ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும். சூப்பர் சூப்பர் சார். இப்போ இந்த 2 கேரக்டர் நான் 2 அப்படியே பேரலாவே வரேன். பாட்டில் ராதா, அதுல வந்து ராஜேந்திரன்ற கேரக்டர். ஸோ இந்த 2 கேரக்டர்னா இது வந்து க்ளோஸ் டு த ரியாலிட்டியா ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் சார், அது கொஞ்சம் ஒரு சர்ரியாலிட்டியா இருக்கக்கூடிய கொஞ்சம் மிகையான இருக்கக்கூடிய இது இருக்கு. பட் இது 2மே ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வெவ்வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் வைல் பர்ஃபார்மிங் நீங்க ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது இந்த விஷயங்களை வந்து நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்றது? அதுதான் 2 இருக்குது இல்ல. இப்போ ஆக்டர் பப்பட்டுன்னு இருக்குது. அதாவது ஆக்டர் பப்பட் ஷோ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிழல் பாவை கூத்தெல்லாம் இருக்குல்லும் போது அதுல வந்து பாவைக்கு ஒன்றும் தெரியாது, அது உருவத்தோட தான் இருக்கும். அதுக்கான எல்லா எஃபெக்டும் கொடுக்கறது அதை கூத்து பண்றவர். அவர் தான் எல்லாமே கையில அசைச்சோ இல்லை இது பண்ணியோ பாட்டும் பாடி அதுக்கு ஒரு உயிர் டிசைன் கொடுப்பாரு. இப்போ வந்து அந்த பப்பட்டியர், அதாவது பப்பட்டியர்னு சொல்லுவாங்க. அது பப்பட்டியர் வந்து அவருடைய பர்சனல் விஷயத்தோட சேர்ந்து போய் அந்த கேரக்டர் மேல பண்ணும்போது இட்ஸ் டூ ரியலிஸ்டிக்காக போகும். அதாவது இப்போ வந்து ஒரு பப்பட் வந்து ஒரு பயங்கரமா ஒரு சீரியஸ் டோன்ல இருக்குது, லைஃப் சம்மந்தப்பட்ட டோன்ல ஒரு பப்பட்டு ஏதோ கதை சொல்லுது. அப்படிங்கும்போது லைஃப் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த பப்பட்டியருக்கும் அந்த லைஃப் இருக்கும்ல, குத்து கலைஞனுக்கும் நிழல் குத்து கலைஞனுக்கும் ஒரு லைஃப் இருக்கும்ல. அப்ப அந்த பப்பட் கூட உள்ள போயிடுவான், பப்பட்டுக்கு உள்ள போயிடுவான். அது வந்து ரியலிஸ்டிக் ஆயிடும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், புரியுது இல்ல? பப்பட்டு உள்ள போயிடுவான், பப்பட்டுங்கிற வித்தியாசம் மறந்து போயிடும். புரியுது. பப்பட்டியருக்கும் பப்பட்டிருக்கும் நிறைய கேப் இருக்காது ரியலிஸ்டிக்ல, அப்படியே உள்ள போயிடுவாங்க. சர்ரியலிஸ்டிக்ல வந்து பப்பட்டியர் தனியா இருந்து பாப்பான், இங்க இப்படி கை தூக்குதா, இங்க இப்படி, ஆனா போயிட்டே இருக்கும். அவங்க இப்போ டைலாக்ஸோ இல்ல பாட்டோ இல்ல தாள கருவிகளோ ஏதோ அந்த நேரத்துல வாசிக்கிறதோ எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா அதே நேரத்துல இது நடக்குதா, இதை பார்த்து சிரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் சர்ரியலிஸ்டிக்ல போறது, அதுதான் காமெடி. இதை நான் விளக்கறதுக்காக இப்ப சொல்றேன், கத்துக்கிட்டது இல்ல, இத சொல்றதுக்காக நான் புரிய வைக்கிறேன். ஒரு பப்பட்டியர் வந்து பப்பட்டு உள்ள போயிட்டா மோர் ரியலிஸ்டிக், பப்பட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து இது வந்து அதுக்கான பஞ்சிங் வருதா, டைலாக்ஸ்ல அந்த ரிதம் வருதா. ஏன்னா காமெடி வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு த மியூசிக். நீங்க வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியை நீங்க திரும்ப திரும்ப பாப்பீங்க, பாட்டை திரும்ப திரும்ப கேட்பீங்க பாப்பீங்க, புரியுதுங்களா? டான்ஸ் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். மற்றபடி நீங்க டைலாக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க படமா பார்த்தா ஒன்று தவிர இந்த சீனை பாருங்கள் கிளைமேக்ஸ் சீன் தனியாவெல்லாம் போட மாட்டாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏன்னா அதுல ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி இருக்குது இதுல காமெடியில. ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம எடுத்துட்டு வரணும். குடும்பஸ்தன்ல அதுதான் சேலஞ்சு. இதுல வந்து இந்த ரிதமை வந்து டைரக்டர் பொறுப்பெடுத்துக்குவார். ரியலிஸ்டிக்ல ஆக்டர் வந்து கரெக்ட் ரிதத்துல போகுதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா அது வந்து டைரக்டர் மொத்தமா பார்த்துக்குவாரு, எடிட்டர் பார்த்துக்குவாரு, அதுல போயிடும். இதுதான் ரியலிஸ்டிக்கும் இதுவும் குடும்பஸ்தனுக்கும் பாட்டில் ராதாக்கும் வித்தியாசம். ஓகே. ஏன்னா இப்ப உங்களுக்கு மோர் சேலஞ்சிங்ன்ற வார்த்தை அது சரியான வார்த்தையான்னு தெரியல. ஏன்னா இப்ப 2 கேரக்டர் பண்ணும்போது நீங்க எவ்வளவு எப்படி சொல்றது எக்ஸைட் ஆவீங்கன்றது. ஆமா, இது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். குடும்பஸ்தன் பாட்டில் ராதாவோட சேலஞ்சிங். ஏன் அப்படின்னா அது போகாத ஊரு, புது ஊருக்கு போறேன் நான். இது வரைக்கும் ஜோக்கர் வந்து இட்ஸ் அ காமெடி அண்ட் ஜிகர் தண்டால காமெடி இருக்குது. பட் வந்து அந்த காமெடி எத்தனிச்சு செய்யறது இல்ல. அதாவது இப்படி பண்ணணும் பண்றது இல்ல. பண்ணும்போது அது காமெடியா மாறிடும். ஆரண்ய காண்டமும் காமெடியா. நான் ஆரண்ய காண்டம் படம் பார்க்கும்போது எல்லாம் சிரிக்கிறத பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் சீரியஸா நடிச்சிருக்கேன். பட் த சிச்சுவேஷன் வந்து டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அது காமெடியா மாறுது. ஓகே, சூப்பர் சார். இப்போ ராதாமணி கேரக்டர் நீங்கள் நரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் போகும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர் பற்றின ஒரு இது இருக்கும். நீங்கள் படத்துலேருந்து ஒவ்வொரு நான் ராதாமணின்றது இதுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் படத்துலேருந்து வெளியே வரும்போது அந்த ராதாமணியை அதோட சரி ஓகே பாய் அப்படின்ட்டு நீங்க வேற ஒரு கேரக்டருக்கு வரணும்ல. இந்த ப்ராசஸ் பற்றி பேச இதுதான் ப்ரொஃபஷன். ஆக்சுவலி அதுதான் ப்ரொஃபஷன். நீங்க வந்து ஒரு கேரக்டர்ல இருந்து இன்னொரு சினிமா ப்ரொஃபஷன், எஸ்பெஷலி சினிமா ஆக்டர் கண்டிப்பா அதுவும் தீவிரமா நிறைய படங்கள் பண்றவங்க அதை பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா ஒரே ஷேப்ல வடை போட்டுட்டு போற மாதிரி இருக்கும்.
ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஒரே ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். அதுலேருந்து வெளியே வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். ஒரே லுக்கு ஒரு இது வச்சுட்டு அப்படியே போக வேண்டியிருக்கும். பட் நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட போய் இங்கே வெளியில் போய் டீ சாப்பிடுவேன். அப்படியே பார்ப்பாங்க, இது எங்கேயோ பார்த்தா இவரு அப்படிம்பாங்க உடனே. அந்த இது ஏன்னா சினிமாவில் பார்க்குற உருவத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடையாளம் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்ன நானே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்டிங் பண்ணும்போது அவசியம் வெளியே வந்தாகணும். அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏதாவது புஸ்தகங்கள் படிக்கிறது, வேற படங்கள் பார்க்கறது, நல்லா தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, இது பண்ணாலே போதும். அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ரொம்பலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. முதல்ல உள்ள போக தெரியுதான்னு பாருங்க, அப்புறம் வெளியே வர்றதை பத்தி யோசிக்க. இல்லை சார், நீங்க இப்படி சொல்லலாமா? இல்லை, ஏன்னா இப்போ ட்ரெயின்டு ஆக்டிங் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க். அதாவது இது வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, என் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒரு கொத்தனார் வந்து இந்த வீடு கட்டினது என் வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு சொல்லுவாரா? அது மாதிரி அவருக்கு வேலை. அது மாதிரி ஆக்டிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ ஒர்க்காக பார்க்கும்போது நான் வந்து அதை ஒரு ஒர்க்காக தான் பார்க்குறேன். இதில் வந்து எனக்கு இது இது கொடுக்கும், அது கொடுக்கும், அந்த மாதிரிலாம். இப்போ நீங்கள் ஒர்க்கை பற்றி பேசினனால இப்போ ஒரு கேரக்டரோட ப்ரொஃபஷன் இருக்குல்ல சார். ஸோ இதில் வந்து அவர் வந்து டைல்ஸ்ல வந்து ராதா தான் பயங்கரமான அப்படின்ற மாதிரி ஜோன் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம் என்ன தொழில் பண்றாரு அந்த கேரக்டரு அப்படின்றதோடய அந்த கேரக்டர் டிராவல் ஆகும்போது அந்த ப்ரொஃபஷன் பத்தின சில லேர்னிங் வந்து எடுத்துக்கணும். இப்படிதான் டைல்ஸ் பிடிக்கணும் அந்த அது வந்து அங்கேயே இருந்துச்சு. ஏன்னா இவங்க தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணாங்க. அதாவது ப்ராஜெக்ட் டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. எப்படின்னா ஒரு கட்டடம் கட்டிட்டு இருப்பாங்க, ஒரு கட்டடம் கட்டிட்டு அங்க வேலை நடந்துட்டு இருக்கும், அங்க வந்து சீனை வச்சாங்க. அப்போ வந்து அந்த தலை போடுற வேலையை வந்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து அந்த தரை போடுறவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இப்படிதான் இது பண்ணணும், இப்படி உட்காந்துக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணினாங்க. வேற எதுவும் பண்ணாம ஒரு செட்டுக்கிட்டுன்னு போட்டு அது மாதிரி பண்ணாம அந்த ஒரு நிஜமாமே ஒரு கட்டணம் கட்டுறாங்க. அங்க வந்து அந்த சீனை அந்த ஃபர்ஸ்ட் சீனை புதுசா கட்டுற ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, அதுள்ள அந்த மாதிரி வச்சாங்க. அதே மாதிரி அந்த கட்டட தொழிலாளர்கள்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல, ஒரு இடத்துல குமிஞ்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல அந்த பிரிட்ஜு கிட்ட இருப்பாங்க. சின்மயா நகர் தாண்டி அந்த பிரிட்ஜு கிட்ட நிறைய காலையில எல்லாம் அந்த டூல்ஸோட வெயிட் பண்ணுவாங்க, வருவாங்க, வந்து ஏத்திட்டு போவோம், யாரு வேணும் இத்தனை பேர். ஸோ அந்த இதுவும் அதே மாதிரி வெயிட் பண்ற இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஆர்கானிக். அவர் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன், இவர் ரொம்ப ஆர்கானிக்கான டைரக்டரு. ரொம்ப வந்து இது பண்ணிக்கல, அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கல. பிளஸ் வந்து ஆக்டர்ஸுக்கு அந்த இக்காலஜியை கிரியேட் பண்ணார். நாசர் சார் அடிக்கடி சொல்லுவார், ஆக்டர்ஸ்க்கு நடிக்க சொல்லி கொடுக்கறத விட நடிக்கிறதுக்கான இடத்தையும் அந்த அந்த இப்போ ஃபுட்பால் கிரவுண்டுன்னா ஃபுட்பால் கிரவுண்ட் எஃபெக்டை கொடுக்கறது, சூழல், அந்த சூழலை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஆக்டர் வந்து அதுவே வந்துருவாங்க. அது மாதிரிதான் தினகரனுடைய ஒர்க் எல்லாமே அந்த சூழலாவே இருக்கும். நிஜமாலுமே நமக்கு ஷார்ட் இல்லாட்டினாலும் எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்கு அப்படின்னு நம்மளும் போய் உட்காரணும்னு தோணும். அந்த மாதிரி எடுத்தாரு. அது ரொம்ப அது வந்து நிறைய லேர்னிங் கொடுத்தது. ப்ளஸ் வந்து லேர்னிங்னா சின்ன சின்ன லேர்னிங், டைல்ஸ் ஓட்டுறதுல என்ன நடக்குமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ப்ளஸ் ரொம்ப ஒரு 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 அந்த அமைப்பு சாரா வேலை இதுல பண்றவங்க இருக்காங்களா, அவங்களுக்குன்னு மாத வருமானம் வந்து ஃபிக்ஸடா இருக்காது. திடீர்னு மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வருமானம் போயிடும். இந்த மாதிரி ஒரு வருமானம் வந்து டெய்லி வேஜஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் நிக்கிறாங்க, என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, இதெல்லாம் என்னால அந்த ஷூட்டிங்லயே பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்கா பண்ணாரு. அது சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ பாடல்ராதாவை பொறுத்தவரையில ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஃபேஸாக நான் பார்க்குறேன் சார். ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்குள்ளே வந்து அதுக்குள்ளே நடக்கணும்போது ஒன்று, செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஒரு வாழ்க்கையே விரக்தியில் இருக்கக்கூடிய தாடிலாம் வளர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் டு த கோர்ன்ற போர்ஷன் ஒன்று, குட்டியாக இருக்கக்கூடிய கியூட்டாக இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன் ஃப்ளாஷ்பேக். ஆமாம், இந்த 3 ஃபேஸாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எதுல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பற்றி பேசினா சரியா இருக்கும்.
இந்த படத்தை வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ், இந்த இது ஆரம்பம் முடிவு எல்லாத்தையும் நான் டைரக்டர் கையில விட்டேன். ஓகே. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன், அவ்வளவுதான். அப்போ எனக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இன்னைக்கு இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த சீனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற கொஸ்டின்ஸ் வந்து அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் கூட கேட்பேன். ஏடிக்கு இப்போ வந்து புது பேர் வச்சிருக்கோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ல அஸ்பைரிங் டைரக்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்க சொல்லலைன்னா அவங்க கூட சண்டை போடுவேன். நீ அசிஸ்டன்ட் டைரக்டரு, உனக்கு விஷயம் இதெல்லாம் தெரியணும், அதுவும் கான்ஃபிடென்ட்டா தெரியணும் அப்படின்னு அவங்க கூட சண்டை போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதுல ப்ராசஸ் ஒர்க் வச்சிருந்தேன். ஏன்னா நான் கண்டினியூஸா 2-3 லொக்கேஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த டைம்ல, கொஞ்சம் பிஸியா. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப அதாவது ஜோக்கர் அளவுக்கு ப்ராசஸ் இதுல இல்லாட்டினாலும் பட் எஃபெக்ட் சேம் தான் கிட்டத்தட்ட. என்ன அதாவது அதுல காம்ப்ரமைஸ் இல்லாம ப்ராசஸ் வந்து நான் அந்த கேரக்டருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். பாட்டில் ராதா என்ன பண்ணணும்னு அவர் சொல்லணும், அவர் சொல்லும் போது நான் பண்ணிடுவேன். அதுதான் ப்ராசஸ். மற்றபடி கீனா கேட்கறது, அதாவது சில விஷயங்களை வந்து கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்றது. அவர் தினகரனே சொல்லியிருக்கிறாரு, அந்த செந்தில் பாலாஜி என்ன உள்ள வந்துருவாரு, ஒரு இன்னொரு குடிகாரன் உள்ள புதுசா ஜாயின் பண்ணுவான்ல ரீஹாப், வந்து பயங்கரமா கலாட்டா பண்ணி எல்லாரையும் வெளியே கூட்டு போய் நான் கூட்டு போறேன் எல்லாரும், இன்னொன்னு பேக் எடுத்துட்டு துணி எல்லாம் அள்ளிட்டு வந்துருவேன் நான் குடுன்னு வந்து எல்லாரும் ரசிச்சாங்க. உள்ள போட்டுக்கிட்டே இவங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல, வாங்கினேன் நம்மளாம் யார் வரீங்க போலாம். அந்த மாதிரி ஒரு அது வந்து டைரக்டர் சொல்லாது, அது வந்து இது மாதிரி வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி வெளியே போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படின்னோடனே ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க துணியை களைச்சு போட்டு எட்டி பார்த்துட்டு ஐயோ நமக்கு ஒரு ஆள் வந்துச்சு கடகடன். அது அப்புறம் வந்து குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க வந்து ஃபுல்லா குடிச்சு பயங்கரமா ஏதோ பண்ணோடனே இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ஏதோ பேனா கேட்டுட்டு அப்படியே போவேன், எங்க கையெழுத்து போடணும், ஏதோ பெருசா அரெஸ்ட் பண்ணிட்ட மாதிரி. இப்படியே அது யாரோ நோட் பண்ணி சொன்னாங்க, நீங்க என்னங்க அது ஒன்னு வந்து போடாதுன்னா நீங்க என்னமா பெரிய பெரும் குற்றவாளி மாதிரி அப்படியே எங்க கையெழுத்து போடணும் அப்படிங்க ஒரு போதையில பண்ற மாதிரி அது பண்ணுது. அந்த மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன். அதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஓகே அப்படின்னா ஓகே, இல்லன்னா அதை எடுத்து இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா அவரு பாரிலோகன் வந்து லுங்கி அவங்க நீங்க கீழே குனிஞ்சு பேண்ட் போட்டிருக்கோமா லுங்கி போட்டிருக்கோமான்னு உங்களுக்கு அந்த போதையில தெரியாது, கீழே குனிஞ்சு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்குது. சோ அந்த லவ் போர்ஷன் கம்மியான ஸ்கிரீன் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த டைலாகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு டக்குன்னு அதை கம்பேர் பண்ணல. ஜோக்கர்ல நீங்க வந்து ரம்யா பாண்டியனை ஃபாலோ பண்ணி போவீங்கல்ல, அங்க ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். சோ அந்த இன்னசென்ஸ் வந்து இதுல வெளிப்பட்டுச்சு அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அந்த லவ் போர்ஷன் ரொம்ப கியூட்டா இருந்தது வசனத்தோட. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நீ ஒரு மழை மாதிரி ரொம்ப வாசமா இருக்க அந்த டயலாக் எல்லாம் ரொம்ப மழை மாதிரி வாசமா இருக்கு. அவர் தினகரன் ஆமா மழை வாசம் அடிக்கும்ல, கரெக்ட் தான். அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டான போர்ஷன் அது. ஏன்னா ரொம்ப அதாவது அந்த இதுக்கான ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும்ல ஒரு, அதாவது லவ் பண்ண பிடிக்கும். ஆனா நான் லவ் பண்ற காலத்துல நான் லவ்வே பண்ணல, நிறைய லவ் பண்ணிருக்கேன். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் லவ் பண்றது. சோ அப்ப அதை நான் வந்து ஒரு ஸ்கிரீன் முன்னாடி பண்ணும்போது இந்த ஸ்கிரீன்ல சஞ்சனா உண்மையா லவ் பண்ணிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன் எல்லா இதையும். எல்லா ஹீரோயினோடையும் நடிக்கும்போது ஏன்னா நம்ம அந்த லவ் டயத்துல வந்து ஒரு பயம் கூச்சம் அந்த டயத்துல இருக்குமா, நான் லவ் பண்ணுவேன் ஆனா சொல்ல மாட்டேன். ஓகே. ஸோ அதனால இதுல ரொம்ப லவ் சீன்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியா நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும். சஞ்சனா அவங்களுக்கும் உங்களுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து அது குட்டி குட்டியான ஒரு ரொமான்ஸ் இதுவும் இருக்கும். பிளஸ் அவங்க நொந்துக்கிறது தான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்து அழுவாங்க, உங்களை திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ற, நீ இல்லாதனால எவன் என்கிட்ட என்னென்ன கேட்கறான் தெரியுமான்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள அது உள்ள போகும், ஆனாலும் அது ஏதோ ஒண்ணு அதான் அடிக்ஷன்ங்கிறது. அதுதான் அதாவது இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் சஞ்சனா தான். ஏன்னா குடிச்சு அழியறவங்கள விட குடிக்கிறவங்கள சுத்தி நின்று அழியறவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க. குடும்பம் பிரிஞ்சு போறது, சூசைடல் இதுக்குள்ள போறது, எங்கேயாவது ஓடி போயிடுறது, இவனை விட்டு
ஒரு குடிக்கிற சுத்தி ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எல்லாமே ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஒரு இவர் கூட சொல்லியிருக்காரு, டைரக்டர் தினகரன் கூட சொல்லியிருக்காரு, குழந்தைங்க வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. எஸ்பெஷலி ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, கொண்டாட்டம் நடக்குதுன்னா அந்த கொண்டாட்டத்துல அந்த குழந்தைங்களோட அப்பா ரொம்ப கலாட்டா பண்ணிடுவாரு குஷ்டு வந்து. அப்போ கொண்டாட்டம்னாலே பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப இட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குழந்தை பருவங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல நல்ல ஒரு காட்சிகளையும் நல்ல ஒரு செய்திகளையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுக்க வேண்டியது அந்த குழந்தைங்களை பெற்றெடுத்த பேரண்ட்டினுடைய முக்கியமான கடமை. அதுதான் வேலை. அவங்கள படிக்க வைக்கிறீங்களா அடுத்த விஷயம். ஆனா அவங்களுக்கான அந்த நல்ல ஒரு சூழலை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஞ்சனா ரொம்ப ரொம்ப அதுல வந்து சஞ்சனாவுடைய ஆக்டிங் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்கள சுத்தி, அதாவது குடிக்க மாட்டாங்க சஞ்சனாவும் போய் உட்காந்து குடிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் மாறிடும். ஆனா அந்த அஞ்சலம் கேரக்டர் வந்து பாதிக்கப்படுறவங்க, அதாவது பாசிவ் ஸ்மோக்கர் மாதிரி பாசிவா பாதிக்கப்படுறவங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா சஞ்சனா கேரக்டர் தான் எடுப்பேன் நான். இல்ல பெண்ணேசம் போட்டுடலாம், நீங்க இதை பண்ணுவீங்களா, நான் பண்ணிடுவேன் அப்படி. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர். ரொம்ப கம்மி நேரம், அதாவது ஸ்கிரீன் டைம்ல கம்மின்னு சொல்லுவாங்க, பட் ஸ்கிரீன் எஃபெக்ட் இருக்குதுல்ல, ஸ்கிரீன்ல இருந்து எதை கடத்த விரும்புறாரோ டைரக்டரை, அவங்கதான் அதனுடைய இது மாதிரி, அவங்கதான் அதனுடைய கடத்துற அந்த ஒயர் மாதிரி. ஜான் விஜய் சாருக்கும் உங்களுக்குமான போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த அந்த பேக்டிராப்ல கையில ஒரு நாய்க்குட்டி கொடுத்துட்டு ஒரு செடி ஒண்ணு கொடுத்து 2 வருஷத்துக்கு வளர்த்து 2 உயிரோட இருந்துச்சுன்னா போய் அன்பு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது போய் சொல்லு, அப்போ வருவார். அப்போ வரலன்னா இதுக்கு சோற போடு, இதுக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு போயிடுவாரு. அது ரொம்ப ஜான் விஜயனுடைய எல்லா இதையும் கலட்டி வைக்க சொல்லிட்டு, வேணாம் எனக்கு நார்மல் ஜான் விஜய் நடந்து வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா என்ன நடிக்கவே வரக்கூடாதுன்னு சொல்ற, ஆமா நீங்க நடிக்க வேணாம், பேசாம இருக்க போதும். அது ரொம்ப ஒரு பெரிய ஃபிளேவர் கொடுத்தது ஜான் விஜய்க்கு. இன்னொரு ஃபிளேவர், என்னடா இந்த ஃபிளேவர்ல தான் இருப்பாரா அப்படிங்கிறது மாதிரி வேற ஒரு ஃபிளேவர் இந்த படம். நிஜமாலுமே ஜான் விஜயனுடைய ஆக்டிங் வந்து நான் படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது உங்களோட வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அந்த கேரக்டர் பயங்கர எரிச்சலா இருப்பீங்க, என்னடா என்ன ஏமாத்திட்டீங்க, வேலை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் 7,800 70,000 அப்படின்னு சொல்லி ஆசை போய் ஏமாதி ஒரு விரக்தி இருக்கும், எப்படா அங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கேரக்டர் தான் உங்க லைஃப் சேஞ்சிங் கேரக்டர். நீங்க மட்டும் போன் பண்ணலன்னா என்ன இருக்கும், அப்ப அந்த கேரக்டரோட நீங்க நெருக்கமாகிற ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து ரொம்ப அழகா அவரு எழுதி ரொம்ப பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ரியாப்ல போய் இருந்திருக்கிறாங்க, போய் பார்த்துருக்குறாங்க. பெங்களூர் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ரியாப்ல போய் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நிறைய அடிக்ட்ஸ் கூட பேசியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி பேஸ் ஒர்க், அதாவது இந்த படத்துக்கான நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் இருக்குல்ல. ஒரு கதையை வந்து இது வந்து ஒரு ஃபிலிமா எடுக்கும்போது இது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுதுன்னா அது டாக்குமெண்ட்ரிக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டாக்கு ஃபிலிம்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு சினிமாட்டிக்காவும் இருக்கணும். அப்படிங்கும்போது அதனுடைய பேஸ் ரிசர்ச் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளோ எஃபெக்ட் அவரு. டைரக்டர் மதியானம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவரு உங்களுக்கு படமா பார்க்கும்போது நீங்களே, ஏன்னா ப்ராசஸ் திரும்ப நீங்க படமா பார்க்கும்போது வாவ் சூப்பர்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு போர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, கிளைமேக்ஸ்ல உங்க முகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்மைல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வருஷமா நான் தெரிஞ்சுட்டு ரொம்ப சாந்தமா அங்க வந்து கை கட்டி அது நானா பண்ணது. அதாவது அண்ணிய பேச சொல்லுவாங்க லாஸ்டா. அந்த நான் ஒரு குடிநோயாளி மைய பேசிட்டு நான் பேசணும்னு அண்ணிய பேச சொல்லுங்க, அண்ணிய சொல்லுங்க, ஏப்பா சும்மா இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அது வந்து ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப ஒரு நெகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு ரெண்டாவது இப்படி எந்திரிச்சவங்களும் அப்படியே உட்கார வச்சிருச்சு கிளைமேக்ஸ். அதுதான் ஈவன் எண்ட் கார்டு போடும்போது, கிரெடிட்ஸ் போடும்போது எந்திரிச்சவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. எனக்கு நிறைய பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு, பாரு அப்படின்னு. அதுக்கு வந்து இவருடைய ஒர்க்கு பிளஸ் அஞ்சனாவுடைய ஆக்டிங். ஏன்னா அவங்க போய் சாரி கட்டிட்டு வந்தோடனே
ஷூட்டிங் வரும்போது பெரிய அல்ட்ரா மாடர்னா வருவாங்க. ஹேர் கட்டிட்டு வந்தா எங்கடா அது எங்க சித்தி மாதிரியே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு அவர் தினகரன் அம்மா வந்து சொன்னாங்க, நான் சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குதுமா உன்னைய அப்படின்னு சஞ்சனாவை பார்த்து சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல ஆக்டர் அவங்க. சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு எல்லா படங்களுமே நமக்கு நிறைவா கொடுத்துருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. சில படங்கள்ல நிறைவு தராது, ஆனா பொருளாதார ரீதியா நமக்கு இதுவா இருக்கும். சில படங்கள் ரெண்டும் கொடுக்கும். சில படங்கள் பொருளாதார ரீதியா நமக்கு நிறைவா தராது, ஆனா ஒரு நல்ல படம் நிறைவு தரும். பாட்டில் ராதா இது எந்த வகையை சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எனக்கு வந்து பொருளாதார நிறைவுங்கிறது வந்து நான் யோசிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நான் வந்து எல்லா படமுமே எனக்கு இது பொருளாதாரம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கடமைக்குன்னு படம் நடிக்கிறதோ இல்ல பொருளாதாரமே குடிக்காட்டினாலும் அதுல வேற இது பண்றதோ இல்ல, நம்ம வேலை ஒண்ணுதான். எண்ட் ஆஃப் த டே இது வந்து பாட்டில் ராதா பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன தீர்மானிக்கங்கிறது இருக்குது. அவர் ரஞ்சித் வந்து பேசினாரு, நீங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு. என்னங்க இல்லைங்க எனக்கு இப்படி இருக்குதே, என்ன இல்லைங்க இல்லைன்னா இது வந்து நீங்க இவ்வளவுக்கு வந்தாதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ரெண்டாவது, இதுக்கு எனக்கு ரொம்ப கம்மி பொருளாதாரம் இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு கடன் கிடையாது. நான் எங்கேயுமே கடன் வாங்கினது இல்லை, இது வரைக்கும் வாங்கவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அந்த பயம் கிடையாது, பொருளாதார பயம் கிடையாது. எனக்கு வேலை தெரியும், நாளைக்கே உனக்கு வேலை கிடையாது, சினிமாலேருந்து தூக்கி போட்டுறேன் அப்படின்னா வேலைக்கு போயிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி கரியர் நான் வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து அதனால எனக்கு இந்த சைடு திங்க் பண்ணுறதே இல்லை. எனக்கு எந்த சைடு நான் அதிகமாக திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, 30 படம் நடிக்கிறதுக்கு போல ஒரு படத்தை 30 தடவை பார்க்க வைக்கணும். சூப்பர். அந்த சைடு தான் நான் யோசிப்பேன் ரொம்ப. ஒரு படம் பண்ணா அதை ஒரு நான் இந்த பாரு அப்படின்னு பார்க்க வைக்கணும். அதுதான் நான் ரொம்ப யோசிக்கிறது. இதுல பாட்டில் ராதா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். எல்லாருமே சொல்றது, ஜோக்கர் பண்ண அது ஒண்ணு, அப்புறம் மின்னல் முரளின்னு சொல்லி இந்த சைடு பண்ண, அப்புறம் வஞ்சவர் உலகம் சொல்லி அந்த சைடு தவிட, இப்ப பார்த்தா இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு ஒரே நேரத்துல தவிட்டு இருக்கிற அந்த விவேக் சொல்றது அட்ட டயத்துல ரெண்டு அண்ணன் விழுந்துருவேன், விழலாம் மாட்டோம், ரெண்டு தூக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் ஒரு ஜானர்ல ரெண்டும் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா குடும்பஸ்தனோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து மணியன் அவரு ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளா நம்ம 2 பேரும் இப்ப சேர்ந்து நினைக்குதுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு வழியா இந்த படத்துல அது நடந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ நினைச்சது நடந்துருச்சு போலயே அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்லியிருந்தாரு. சோ உங்க 2 பேருக்குமான நட்பு நல்ல ஒரு நட்பு. அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன்ல பார்த்தது வந்து விக்ரம் வேதால பார்த்தேன். அந்த போலீஸ்காரர் நல்லா இருக்கிறாரு, நல்லாவும் நடிக்கிறாரு. அப்போ இடையில பார்க்கும்போது பேசுவார், ஒரு படம் பண்ணணும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு. ஸோ அது வந்து குடும்பஸ்தரில் அமைஞ்சிச்சு. அதுவும் இந்த மாதிரி காமெடி ஜானர் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்ல ஆள், நல்ல ஆக்டர், நல்ல டெக்னீஷியன், நல்ல ஒரு எல்லா விதமும் தெரிஞ்ச ஆள். அதாவது ஒரு சினிமாவுக்குள்ள வந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. மிமிக்ரியில் ஆரம்பிச்சு டப்பிங்கில் ஹெல்ப் பண்ணுறது, நிறைய ஒர்க்கு, ரைட்டிங்கு, என்னென்னமெல்லாம் பண்ணி உள்ள அது மாதிரி ஆட்கள் வரணும் சினிமாவுக்கு. அதுதான் வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு வேலையா ஒரு 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 கரியரா, அதாவது அதிர்ஷ்டத்தையோ இல்லை டைமையோ நம்பி இல்லாமல் உழைப்பையும் நம்பிக்கையும் தன் மேல இருக்கிற நம்பிக்கையும் வச்சு உள்ள வர்றதுக்கான உதாரணங்கள்ல ஒரு ஆள் வந்து மணிகண்டன். ஏன்னா அவ்வளோ, ஏன்னா நிறைய சொல்லுவாரு, இதுமாதிரி நான் நடிக்கணும்னு சொன்னா சில பேர் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தது இல்லையாங்கிற அளவுக்குலாம் கேள்வி பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சிவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு பழமொழி இருக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் உடச்சி வர்றது வந்து இப்போ என்ன மாதிரி ஆக்டரோட அந்த மாதிரி ஆட்கள் வர்றது தான் நான் ரொம்ப வரவேற்பா பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்துட்டு இருந்தேன், நாடகம் படித்தேன், அப்புறம் எனக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட வேலை வந்தது, நான் அதுக்குள்ள போனேன், நடித்தேன். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, சமயக்காரன் நல்லா சமைக்கிறாரு அவ்வளோதான். ஆனா இதுக்கான ஏன்னா வழி கிடையாது, சினிமாக்குள்ள நுழைஞ்சு ட்ரெயின் ஆகி உள்ள எப்படி போறது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கிடையாது, எங்க அது நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு காலத்தையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலையில ரொம்ப வருஷங்கள்
உட்காந்துருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்கெல்லாம். இப்போ விஜய் சேதுபதி ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதாவது ஒரு வளையத்தை பிரேக் பண்ணிட்டு உள்ள வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஆளு. எஸ்பெஷலி மணிகண்டன் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஹீரோ. சூப்பர். ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது பயங்கர சென்சிபிளா இருக்கு, ரொம்ப பயங்கர என்டர்டெய்னிங்காவும் இருக்கு. ஸோ செட்ல ரொம்ப என்டர்டெய்னிங். எல்லாரும் மாதிரியும் பேசியே காமிச்சு நாங்க பேசிட்டு இருப்போம். அவர் வந்துட்டாருப்பா அப்படின்னா ஆர் சுந்தரராஜன் குரல்லையே பண்ணி பேசி காமிப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி பிளஸ் ஒரு சீனை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றது, கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றது, ஒரு படம் நல்லா வரணுங்கிறதுக்காக ஒர்க் பண்றது. அதாவது நான் நல்லா தெரியணுங்கிறதெல்லாம் காட்டிலும் படம் நல்லா வந்தாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அதை வந்து வேலையில காமிக்கிறது, அதெல்லாம் செம்ம. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி நேரத்துக்கு. ஆமா, நிஜமாலுமே நீங்க வந்து இன்டர்வியூ இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதும், இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க. நிறைய பேர் விளாக்ஸ்ல எழுதுறாங்க, சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாமே வந்து இதை பத்தி நல்லா பாராட்டுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தோணுது இந்த படம் வந்து எல்லாம் ஜெயிக்கணும், இது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்னு, பாட்டில் ராதா போய் சேரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.